புதுமை டாக்கீஸ் சேனல் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஜனநாயகன் படம் நாளைக்கு வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தோடைய செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்றது பார்த்தோன்னா ஆடியன்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க டிக்கெட் கிடைச்சிட்டு. ஸோ அவங்கள்ட்ட போய் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத போய் கேட்கலாம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி வரப்போகுது, நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷன் எந்த மாதிரி அப்படின்றத வாங்க கேட்க போகலாம். அதுக்கு முன்னாடி புதுமை டாக்கீஸ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்புறமா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நாளைக்கு ஜனநாயகன் ரிலீஸ். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? என் லைஃப்லேயே பார்க்குற சீஃப் மினிஸ்டரோட படம் ஜனநாயகன் தான். நான் இன்ன வரைக்கும் வேலாயுதத்துலேருந்து இப்போ ஜனநாயகன் வரைக்கும் ஃபஸ்ட் ஷோ தான் பார்த்துட்டு இருக்க பழக்கம். விஜய் படத்தை தவிர எந்த படத்துக்கும் நான் தேட்டர் வந்ததா சரித்திரமே கிடையாது. ரொம்ப ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. தலைவர் இன்னும் ஏதாவது பண்ணி ஒரு படம் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். என்ன தளபதி விஜய்னு வரணும், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்னு வரும், ரெண்டுமே எதிர்பார்க்குறோம். அந்த சர்டிஃபிகேட் கோசரம் தான் இத்தனை நாள். இந்த சர்டிஃபிகேட் வரப்போ எப்படி சவுண்டு எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்க. அதே மாதிரி அந்த டைட்டில் கார்டு கோசரம் தவம் இருந்து மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே இப்போ பார்க்க போகிறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற ஹைலைட்டே அந்த டைட்டில் கார்டு தான். அது அது செலிப்ரேஷன் நாங்கள் மக்களுக்கு எந்த வகையிலையும் தொந்தரவு இல்லாமல் செலிப்ரேஷன் நடக்கும். அவன் சந்தோஷத்துக்கு ஏற்ப செலிப்ரேஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம். எந்த ஒரு மக்களுக்கும் தொந்தரவு இல்லை. சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது, அதை பற்றி என்ன? நீங்களே பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி தளபதி படம்னா இங்கே எவ்வளோ பேனர் இருக்கும், ஏது இருக்கும்னு. இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு வந்துருச்சு. எங்கெங்கே வைக்கணும், எந்தெந்த இடத்துல வைக்கணும், தொந்தரவு இல்லாமல் அவங்கவுங்க வேலையை மட்டும்தான் செய்கிறோம். அவர் ரசிகராக இருந்து எங்களை எல்லாம் தொண்டராக மாற்றிட்டாங்க. நாங்களும் தொண்டராக தான் இப்போ போயிட்டுருக்கோம். ரசிகர் குணத்துலேருந்து எல்லாருமே மாறிட்டோம். கடைசி ஒரு படம் செலிப்ரேஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஆனால் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். நீங்கள் தளபதி சாரோடைய இந்த படம் பார்த்து தான் நான் தளபதி அவரோட ஃபேன் ஆனேன். கில்லி படம் பார்த்து தான் நான் தளபதி ஃபேனாக மாறினேன். அப்புறம் வேலாயுதம் படத்துலேருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஷோ தேட்டரில் பார்த்து இன்ன வரைக்கும் அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. எதிர்பார்ப்புலாம் ஆனதுக்கப்புறம் முதல் படம், முதல் ரிலீஸு ரொம்ப நாளாக தாமதமாக இருந்தது. நாங்களாம் பல தீபாவளியை கொண்டாடுற மாதிரி பல வருடங்கள்லாம் எதிர்பார்த்து எவ்வளோ எதிர்ப்புகளை தாண்டி என் தளபதி மீண்டும் சிஎம் ஆகி வர முதல் படத்தை நாங்கள் மிகப்பெரிய செலிப்ரேஷனாக நாங்கள் இருக்க ஆசைப்படுறோம். பயங்கர செலிப்ரேஷன், தமிழ்நாடு ஃபுல்லுமே பயங்கர செலிப்ரேஷனாக இருக்குது. தளபதினாவே நாங்கள்லாம் உயிர் தான். அது வேற மாதிரி எங்கள் தளபதி. அவருக்காக ஒவ்வொருடைய அடுத்த இந்த ஆண்டு முடிஞ்சு அடுத்த 5 வருஷம் கழித்து வந்தாலும் இந்த மாதிரி எத்தனை தடைகள் தாண்டி வந்தாலும் தளபதி மாதிரி சமாளிக்க கூட ஒரே முதல்வர் தளபதி முதல்வர் அண்ணன் விஜய் மட்டும்தான். நீங்க எந்த படத்துல இருந்து? நான் 32 வருஷமா நான் தளபதி ரசிகன். தேவா படம்னு ஒரு படம் இதே 2 தேட்டர்ல வந்தப்ப ஒரு பூ மாலையை எடுத்து அவருக்கு நான் போட்டதுல இருந்து நான் தளபதியோட ரசிகன். தளபதி தான் என் மூச்சு, தளபதி தான் என் உயிர், நாடி நரம்பு எல்லாமே. என் தளபதியால் எனக்கு பல நன்மைகளை எனக்கு கிடைச்சிருக்கு. என்றைக்குமே தமிழக வெற்றி கழகம் எங்களது சேலம் மாவட்ட சார்பாக எல்லா ஊருக்கும் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்களது சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழக சார்பாகவும் எங்களது கிச்சிப்பாளைய பகுதி சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கிறோம். லாஸ்ட் மூவினால திரும்ப நடித்தா நல்லாயிருக்கும். தளபதி சைட் ரோட்லேயாவது ஏதாவது யார் கூடயாவது வந்தால் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது கேட்கணுமா? உங்களோட கருத்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருக்கு? அது அளவே இல்லை, இன்ஃபினிட்டி தான். நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது, என்ன செலிப்ரேஷன் பண்ண போறீங்க? பயங்கரமாக நாளைக்கு பாருங்க, பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்ல விரும்பல, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தளபதியோடைய ரசிகனானது எந்த படத்துல? நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஏதோ படம் பார்க்க எங்களை கூப்பிட்டு போனதுலேருந்து அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. சின்ன வயசில் நம்ம ஒரு அட்ராக்ட் ஆகிருப்போம், அது தெரியாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து தளபதி ஃபேன் தான். இந்த படத்தில் உங்களுக்கு ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, இந்த பிடிச்ச டைலாக் எல்லா டைலாக்கும் பயங்கரமான டைலாக் தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன? தளபதி எப்போவுமே ஐ எம் வெயிட்டிங்பாங்க, இந்த டைம் ஐ எம் கம்மிங்னாரு, அதே மாதிரி வந்துட்டாரு. அது வேற லெவல் டைலாக், சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. தேங்க்யூ. புதுமை டாக்கீஸ் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ அவர் நினச்ச மாதிரியே டைட்டில் கார்டு போட்டு ஜோசப் விஜய்னு வருது. நீங்கள் என்ன
ஜோசப் விஜய் தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம வந்து தளபதி சிஎம் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அது மாற்றி வருது. அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, என்ன எக்ஸ்பெக்டேஷன்? எக்ஸ்பெக்டேஷன் தான் நாளைக்கு செலிப்ரேஷன் பண்ணுறோம். நாளைக்கு வந்து பாருங்கள், வேணால் வீடியோ வந்து எடுத்து பாருங்கள். நாளைக்கு செலிப்ரேஷன் தான் ஒரு தீபாவளி மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அது ரொம்ப நாள் ரொம்ப மாசமே கழிச்சே வந்து ரிலீஸ் ஆக போகுது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு, அவ்வளவு பேர் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர். அவங்களுக்குலாம் என்ன சொல்ல வருது? லீக்கான என்ன ப்ரோ, நம்ம வந்து தேட்டரில் தான் ப்ரோ. இன்ன வரையும் நான் படம் பார்க்கல. ஒப்பனா சொல்ல போனோம், லீக் ஆயிடுச்சு, ஃபோனில் வந்துச்சு. இன்ன வரையும் நான் படம் பார்க்கல. தேட்டரில் என் தலையை படம் தேட்டரில் தான் பார்க்கணும்னு. நீங்க தளபதியோடைய ஃபேன் ஆனது எந்த படத்துல இருக்கும்? கில்லி படம் தான் ப்ரோ. கில்லி படத்துல இருக்கு. கில்லி படத்துல தான் அந்த பீக் இந்த தளபதி காணாம. இப்போ அவர் வந்து சினிமா இதை வச்சு வந்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ்ல இறங்கியிருக்காரு. ஸோ இப்போ சினிமாவை இவர் இடத்துல வந்து யாராவது ஆக்குபை பண்ணுவாங்களா? தளபதின்ற இடத்த வந்து ஆக்குபை பண்ணுவாங்களா யாராவது? அந்த மாதிரி இதுக்குமே அந்த மாதிரி யாரும் இது மாதிரி பண்ண முடியாது. தளபதி அடுத்த அந்த இடத்துல யாரும் வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆளு இருக்கிறாப்புல. தளபதி மட்டும்தான். தளபதி தான் என்றைக்குமே ஒரே தளபதி தான். தடைகளை தாண்டி இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது. 2026 வந்து நான் வந்து இது வந்து கடைசியான படமாக நான் வந்து வருத்தத்தோடு நான் வந்து பார்க்க போகிறேன். நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோவாக நான் வந்து இது வந்து நான் வந்து என் பிறந்த நாள் கூட நான் வந்து கொண்டாடி இருக்க மாட்டேன். நான் இது வந்து கடைசியான இருக்கிற படத்தில் வந்து நான் வந்து நல்லா வந்து நாளைக்கு மட்டும்தான் நான் வந்து நல்லா வந்து ஒரு வைப்பு பண்ணலான்ட்டு இருக்கேன். நாளைக்கு நான் என் வேலையவே நான் வந்து லீவ் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பயங்கரமாக வந்து வைப்பு பண்ணுவேன். எங்கள் விஜய் நான் கடைசி படம் நினச்சி நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். அது நினைச்சு உங்களுக்கு எப்படி ப்ரோ ஃபீலா இருக்குது? இப்போ அவரோட கடைசி படம், இதுக்கு மேல அவர் வந்து எந்த படமும் நடிக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே அவர் வந்து சிஎம் ஆயிட்டார், இதுக்கு மேலே அவர் வந்து நடிப்பாரா அப்படின்றது வந்து என்னால் வந்து தீர்மானிக்க முடியாது. அதனால நான் வந்து உங்களை ஒரு கணிப்பாக சொல்கிறேன், இது வந்து கடைசி படமா இல்லை திரும்ப வருவாரா அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஓகே, இப்போ இந்த படம் நீங்க ரொம்ப மாசம் கழிச்சு இப்போ ரிலீஸ் ஆகுது ஜனநாயகன். ஸோ அதனால வந்து ஆல்ரெடி இந்த படம் லீக் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அதனால இந்த படம் வந்து கலெக்ஷன்ல ஏதாவது பாதிப்பு வருமா நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பத்தி என்ன பண்ணுவீங்க? அது வந்து சிஎம் ஆயிட்டார், அதனால எனக்கு வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இது வந்து கடைசி படம் தான், கடைசி படம். ஸோ அதனால தளபதியோட மாஸ் மூமெண்ட்ல அந்த படத்துல இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? பார்ப்போம், நாளைக்கு பார்த்தா தான் என்னன்னு சொல்ல முடியும். பார்த்தா தான் தெரியும். ஆக மொத்தம் இப்போ நீங்க தளபதியோடைய ஃபேன் ஆனீங்க அப்படின்னு எந்த படத்துல இருக்கும்? நான் வந்து இந்த வேட்டைக்காரன் படத்தில் நான் வந்து விஜய் ஃபேனாக இருக்கேன். வேட்டைக்காரன் படம் வந்து நான் வந்து நல்லா பார்ப்பேன், எப்போ பட்டாலுமே நான் வந்து அதுல இருந்து ஃபேன் ஆனீங்க. ஓகே ப்ரோ, வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த தடைகள்லாம் தாண்டி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதை பத்தி உங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி போகுது? எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, இந்த நேரத்துக்கு இந்த டைமுக்கு எல்லாமே செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு பீக் இதில் இருந்திருப்போம். பட் எப்படி சொல்கிறதுனா, எல்லாரையும் சேடாக ஸ்டோரி போட வச்சிட்டாரு மனுஷன். இதான் லாஸ்ட்டு படம் அப்படின்ட்டு. 6 மாதம் கழித்து எப்போ வேணால் படம் ரிலீஸ் ஆகிரும், எப்போ வேணால் போய் இது கொண்டாடி தீர்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது, உள்ளார போய் ஸ்க்ரீனில் போய் நம்ம எந்த அளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறோமோ அதை தாண்டி அது தாண்டா முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நிறைய பேர் சொல்லலாம் போய் பொழப்ப பாருங்க இதுன்ட்டு. ஆனால் கனெக்ஷன் அந்த மாதிரி, எங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் அந்த மாதிரி. அதுதான் இன்னைக்கு அவர் அங்கே உட்கார வச்சிருக்கு. ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. இப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அது அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா, சூரா டைம்லேருந்து அடி விழுந்ததாக இருக்கட்டும், துப்பாக்கியில் கம்பேக் கொடுத்ததாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கூடயே இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ரசிச்சிருக்கோம். இன்றைக்கி எல்லாமே இந்த ஒரு நாளோட முடிய போகுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இனிமே வந்து சினிமால இவர் இடத்த ரீப்ளேஸ் பண்றது யாராவது வருவாங்க? எம்ஜிஆரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, ரஜினியுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. சேம் எங்கள் அண்ணனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க யாருமே இல்லை. அதான் உண்மை. அவங்க கேட்டகரியில் அவங்க ஒன்று பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவரோட கனெக்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா வேறு. இவரோட கனெக்ஷனுங்கிறது வேறு. ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பே இல்லைங்கிறது உண்மை. நீங்கள் எந்த படத்துலேருந்து? நாங்கன்னா கில்லி பேச்சுங்க. கில்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து தேட்டர் கூப்பிட்டு போகும்போது ஒரு ஒயிட் கலர் செட்டு போட்டு ப்ளூ கலர் ஜீன்ஸை போட்டு கில்லின்னு தலைமை பாடிட்டு இருந்த டைமு. அதை பார்த்துட்டு ஓகே இவர் தான் அப்படின்னு சொல்லி அப்போ ஃபிக்ஸ் பண்ணது. இன்றைக்கி வந்துட்டு ஜனநாயகனோட நிற்கிது. பட் இதில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு.
எல்லா படத்தோட இதில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அது என்ன வேணும்னு தெரியுங்களா? டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் வெயிட்டிங்கிறத வந்துட்டு ஐ எம் கம்மிங் சொன்னார். சொன்னமையே வந்துட்டு வந்துட்டார். அதுதான் எமோஷ்னல் தான். அந்த எல்லா ஃபேன்ஸுங்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது தான், இதுக்கு மேலேயுமே சரி இதுக்கப்புறமும் சரி இந்த மாதிரி ஒரு மனுஷன் வரப்போகிறதில்ல. இதுக்கு மேலே படம் நடிப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்களா? அண்ணன் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்சை கேட்க மாட்டாருங்க. அதாங்க உண்மை. அதே மாதிரி இன்னொன்று, இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் விஜய் பிடிக்கும் அப்படின்றத சொல்றீங்க. இப்போ வந்து சிஎம் விஜயா, இல்லை தளபதி விஜயா, இல்லை இளைய தளபதி விஜய்ங்களா? அண்ணனாலே பிடிக்கும். இதில் என்ன இளைய தளபதி தளபதி அதனால இல்லை, அண்ணனாலே ஓகே. அவர் தான் என்றைக்குமே எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும். அடி விழுந்து அந்த இடத்துலேருந்து நம்ம நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு யார் யாருன்னா சொன்னாங்களோ அதையும் தாண்டி ஒரு இடத்துல போய் நின்றுருக்காரு இல்லையா? அப்படி இருக்கிற மனுஷனை வந்துட்டு இந்த செட் ஆஃப் விஜய் தான் பிடிக்கும், இப்படி தான் பிடிக்குன்ட்டு நம்மளால் வந்துட்டு ஒரே இதில் சொல்லிட முடியாது. தளபதி விஜய்னாலே எங்களுக்கு ஃபேவரட் தான் என்றைக்குமே. ஓகே, தேங்க்யூ. வந்து பார்த்தோன்னா ஜனநாயகன் படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் படம் மாதிரி ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி என்ன? எங்களுக்கும் எக்ஸைட்டடாக இருக்குது அதை பார்க்கறதுக்காக. ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏன்னா எங்கள் தலைவர் ரிலீஸ் பண்ணுற படம், அது லாஸ்ட் படம்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லா டேவும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எமோஷனல் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதோட ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு படம். ஆமாம், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் ஆனது இந்த விஷயத்தை கேட்டது? கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே அவரோட படம் பார்க்க முடியாதுல்ல. அதனால் சரி, அதனால் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி நல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் எந்த படத்துல இருந்து இந்த தளபதி அவருடைய fan ஆ? நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்புலேருந்து ஃபேன் தான். அவரோட படம் எல்லா படமே, ஃப்ரெண்ட்ஸு எல்லா படமுமே இதுதான். ஆமாம். ஸோ இந்த படம் வந்து நிறைய பேர் வந்து லீக் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்துட்டாங்க அப்படின்றாங்க. அதையும் மீறி வந்து பார்ப்பாங்க அப்படின்னு. இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஹாய். ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப மக்கள் எதிர்பார்த்து, நீங்கள் ரசிகர்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இவரோட படம் வெளிவருது. என்ன நினைக்கிறீங்க? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க சார். கண்டிப்பாக ஸோ நீங்கள் எதை எக்ஸைட் பண்ணி ப்ரோ இந்த படம்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களோட இப்போ நல்லா இருக்கும். இப்போ இந்த படம் வந்து பார்த்தோன்னா இவருக்காக தான் பார்க்க வந்தீங்க அப்படின்றது தெரியும். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் இன்னும் நான் பார்க்க வந்ததுக்கான ஒரு ரீசன் லாஸ்ட் படம். ஆமாம், இது எந்த அளவுக்கு ப்ரோ உங்களுக்கு ஃபீலாக இருந்தது ஒரு கடைசி படம் இது? இன்னும் படம் வரலான்னு நினைக்கிறேன். படம் வரல. நீங்க எந்த படத்துல இருந்து ப்ரோ தளபதி ஃபேன் ஆனீங்க? லாஸ்ட் படம் அதான், எல்லா படம் நல்லா இருக்கும். நீங்க இந்த படம் பார்த்து தான் நான் எனக்கு தளபதி விஜய்ன்றவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த எந்த படம் ப்ரோ உங்களுக்கு வந்து ஃபேவரட்டா இருந்தது அந்த உங்களோட லைஃப்ல? மெர்சல். சூப்பர் ப்ரோ. மெர்சல்ல இருந்து இப்போ தளபதி விஜய்ல இருந்து இப்போ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆமாம். தமிழ்நாடு அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு வந்தாரு. ஸோ இதோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? இப்போ தளபதி விஜய் வந்து அப்படி இருந்து நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. ஸோ அந்த வளர்ச்சியில் எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? சரி, ஓகே, தேங்க்ஸ். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. மக்கள் ரொம்ப நாள் தடைகளை தாண்டி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இவரோட படம் ரிலீஸ் ஆகுது. அதை பற்றி என்ன? இல்லை, ரொம்ப வருஷமாக வந்து எங்கள் அண்ணா கடைசி படம் பண்ணுறாரு அப்படின்னு அந்த ஒரு ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு ப்ரொமோ ஒன்று விட்டுருந்தாங்க. சீரியஸாக சொல்கிறேங்க, அந்த ப்ரொமோ என்னால் திருப்பி கூட என்னால் போட்டு பார்க்க முடியாது. ஏன்னா அதை ஒரு டைஜஸ்டிவ் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு தளபதி விஜய் அப்படின்ற ஒரு நார்மலான பீப்புள் பார்க்கும்போது எப்படி இருப்பாருன்னா, அவர் ஒரு ஆக்டர், ஜஸ்ட் ஆக்டர் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் உண்மையான தளபதி ஃபேனுக்கு தான் தெரியும், தளபதி இஸ் நாட் ஆக்டர், ஜஸ்ட் எமோஷன் அப்படின்றது எனக்கு அப்போ தாங்க புரியும். ஏன்னா இவர் என்னோட வாழ்நாளில் வந்து பார்த்தோன்னா எத்தனையோ விஷயங்களில் வந்து இது பண்ணிக்காரு. சந்தோஷம், துக்கம், கோபம், ஏக்கம், இந்த மாதிரி எத்தனையோ விஷயம். இன்னைக்கு வந்து ஒரே ஒரு விஷயங்க, நான் இப்படி கையாட்டி பேசுறேன்னா கூட அது வந்து தளபதி விஜய் அவருடைய மேனரிசம்காக தாங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு, அவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டாரு அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாவே இருந்தாலுமே கூட
கடைசி படம் வந்து இந்த ஜனநாயகனோட முடிஞ்சிருமோ அப்படின்றது ஒரு ஏக்கம் இருக்கு பாருங்க. அது ரொம்ப ஆனஸ்டான விஷயம். ஆனா இந்த இந்த விஷயத்தையும் தாண்டி இன்னைக்கு அவர் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து ஒரு ஒரு இலக்கை நோக்கி போறாரு அப்படின்ற போது உண்மையாலுமே நான் அவரோட ஃபேனா இருக்கிறதுக்கு சீரியஸா ஹியூஜ் 100% நான் வந்து அவரோட ஃபேனா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேங்க. ஏன்னா நீங்க 1000 ஏட்டு வந்து பார்த்தோன்னா எந்த ஆக்டருக்கு வேணாலும் ஒரு ஹேட் வந்துருச்சு அப்படின்னா இவர் என்னடா இப்படி இருக்கிறாரு, இப்படி இது பண்ணிட்டாரு அப்படின்வோம். ஆனா தளபதி விஜய் அவர்களை வந்து எத்தனை ஹேட் அவர் மேல வந்தாலுமே அவருக்கு துணிஞ்சு சப்போர்ட்டா நிக்கிறது யாரு அப்படின்னா அவருடைய ஃபேன்ஸ், அவருடைய தொண்டர்கள். இந்த ஒரு விஷயம் வழி நடத்தினாலே தளபதி விஜய் அவர்கள்ன்றது அவ்வளோ பெரிய ஒரு எமோஷனுங்க. இப்பயுமே நான் சொல்றேனே, அதாவது ஒன் மேன் இஸ் 1000 எமோஷனுங்க. 1000 எமோஷன். இன்னும் நான் 2000 எமோஷன் கூட நான் சொல்லுவேன். ஆனா இத்தனை நான் ஒரே ஒரு ஆனஸ்டா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது, நாளைக்கு எல்லாருமே வேர்ல்டு வைடு பார்ப்பாங்க, அது வேற விஷயம். கண்டிப்பா படம் வந்து ஹிட் அடிக்கும், அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நாளைக்கு இதை நான் என்னோட ஸ்கூல் மெமரிஸா சொல்லணும்னா, நான் ஸ்கூல்ல வந்து பார்த்தோன்னா ஒரு படத்துக்கு லீவ் போட்டு நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறேன்னாலும் சரி, இப்போ காலேஜ் படிக்கும் போதுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ லீவ் போட்டு போறதாலும் சரி, இப்போ வந்து வேலைக்கே வந்துட்டேன், இந்த வேலையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறதாலும் சரி, அது அண்ணா படத்துக்கு கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயே பழகியாச்சு ப்ரோ. ஆனா இப்போ அது மாதிரி நடக்க முடியாது, அந்த சினாரியோ இதுக்கு மேல அது கண்டினியூ ஆகாதோ அப்படின்னு. மறுபடியும் எந்த படத்துக்கு வேணா FDFS போலாங்க. ஆனா தளபதி விஜய் படத்துக்கு போறது வந்து பார்த்தோன்னா ஒரு திருவிழாவுக்கு போன சமங்க. இவ்வளவு வருஷம் திருவிழா நடந்துட்டு இப்ப திடீர்னு திருவிழா வந்து நடக்காம போனா இது என்ன ஏக்கம் இருக்குமோ அந்த ஏக்கம் தாங்க வந்து எனக்கு இருக்கு. டைலாக் ட்ரைலர்ல டைலாக் வந்துருக்கும். அதில் பிடிச்ச டைலாக் வந்து அந்த படத்துல வந்து பிடிச்ச டைலாக் அப்படின்ற போது இதுல ஒன்று சொல்லுவாரு. ஸோ பெண்கள் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே தைரியமா இருக்கணும். அதாவது விஜய புலி மாதிரி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்ற டைலாக்கா இருக்கட்டும். இன்னொன்னு, உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட வந்து அது ஒரு டைலாக் ஒன்று, உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எல்லாத்துக்குமே ஒன்று சொல்றேன். திரும்பி போற ஐடியாவே இல்லை, ஐ எம் கம்மிங் அப்படின்றது அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இதே மாதிரி இன்னும் இது மட்டும் இல்லாம நாளைக்கு இன்னும் படத்துல வந்து இன்னும் எத்தனை சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ படத்தெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த படம்லாம் லீக் பண்ணிட்டாங்க, இது கலெக்ஷனை பாதிக்கும், படத்துக்கு சென்சார் கொடுத்துட்டாங்க, அதனால கலெக்ஷன் பாதிக்கும், நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. ஏன்னா இது தளபதி படம். இப்ப தளபதி படத்துக்கான கிரேஸ் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு நீங்களே பார்ப்பீங்க எத்தனை பேர் வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த வந்து பார்த்தோன்னா இந்த மேஜிக் ரெக்கார்டை வந்து தளபதி விஜய் அவரால் மட்டும்தான் இப்போ பிடிக்க முடியும். நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா எம்ஜிஆர், ரஜினி சார் இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதான் வந்து பார்த்தா சொல்றேனே, எம்ஜிஆர் தான், ரஜினி சார் தான், தளபதி தான். அந்த ஒரு இடத்த வந்து இன்னும் வர நடிகர் யாருமே தளபதி இடத்த ரீப்ளேஸ் பண்றது முடியவே முடியாது. ஸோ கண்டிப்பா வந்து நாளைக்கு படம் பார்க்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்து நம்ம பண்ணோம்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ யாரும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கிட்ட போறது, அதே மாதிரி கேட்டு தாண்டி போறது, உங்க உயிரை வந்து துச்சமா நினைச்சு இந்த மாதிரி செயல்ல மட்டும் இறங்காதீங்க அப்படின்றத ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்குமே நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நம்ம டெல்லி சகோதரர்கள் வந்து போராட்டம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்தோன்னா சீக்கிரமா அதுக்கு ஒரு விஷயம் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் தளபதி ரசிகர்கள் சார்பாக மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் மூலியமாகவுமே வந்து பார்த்தோன்னா நான் ப்ரே பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். ஸோ மறக்கம் போல் ஓடிடியில் வந்து வந்ததுக்கப்புறம் ஓகே, லீக்கில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து இது பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கைண்ட்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சார் நாளைக்கு வந்து ரொம்ப நாள் நான் வேற சொல்ல போறேன் அப்படின்றது தான். பயங்கரமா இருக்க போகுது. 3, 2, 1. மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது, நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது, அண்ணனோட படம் ரொம்ப தடைகளை தாண்டி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, சிஎமோட படம், லாஸ்ட் படம் பிளாஸ்டா இருக்க போகுது. யாரும் எதிர்பார்க்காத அளவு இருக்க போகுது இந்த படம். நாளைக்கு பார்க்கலாம் ஸ்க்ரீன்ல. நாளைக்கு அந்த டைட்டில் கார்டு ஆனரபிள் டைட்டில் கார்டுல எல்லாம் பிளாஸ்ட் ப்ரோ. நாளைக்கு தான் ப்ரோ எல்லாமே. தலைவர் படம், சிஎம் படம் நாளைக்கு பார்க்க போறீங்க. ஸோ நீங்க சிஎம் சாரோட ஃபேன் ஆனது எந்த படத்துல இருக்கு ப்ரோ? எனக்கு வந்து பிகில் பிடிக்கும். பிகில்ல பிகில்ல இருந்து. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அவ்வளோதான்.